ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் சுவையில் ஒரு பாஸ்தா ரெசிபி தான் வீட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதுக்கு ஒரு அகண்டமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தண்ணி விட்டுட்டு நம்ம பாஸ்தாவை இது போல் கொஞ்சமாக சால்ட்டும் எண்ணெயும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 2-3 பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது போல் அது போலவே நான் கொஞ்சமாக இஞ்சியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்க விடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். இந்த பாஸ்தாவில் நான் எந்த விதமான சாஸும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே டேஸ்டியாக நீங்கள் ஹோட்டல்லலாம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே சுவையில் இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு ஆனியன் ஃபுல்லாக நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியுமே நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு டொமேட்டோவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் காய்கறி எடுத்துருக்கேன் இன்றைக்கினா. உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பீன்ஸ் எனக்கு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கேரட்டை நீல வாக்கில் நறுக்கி நைஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பீஸ் எடுத்துக்கலாம், ப்ரொக்கோலி எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது மாதிரி என்ன வேணால் நம்ம காய்கறி சேர்த்து வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறி வதங்குறதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மசாலா தான். ரொம்பவும் ஹெல்தி கூட. இதில் எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பவுடர்ஸ் எதுவுமே நான் சேர்க்கல. சாஸ் எதுவுமே சேர்க்கல. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் மசாலா நல்லா எல்லாத்துலேயும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வேக வச்சு எடுக்கும் போது அதை நார்மல் வாட்டர் ஆர் ஐஸ் வாட்டரில் ஒரு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பொலன்னு வந்துடும், உதிரி உதிரியாக. இப்போ நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? குழைய விடாமல் பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா எல்லா பாஸ்தாலையும் இந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா, எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கல. ரொம்பவே ஹெல்த்தியான பாஸ்தா நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம். இந்த பாஸ்தா கூட மைதா பாஸ்தா கிடையாது, வீட் பாஸ்தா தான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாரி செஞ்சு கொடுக்கும்போது திரும்ப திரும்ப கேட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ மசாலாலாம் கலந்து விட்டுட்டோம். ஒரு சின்ன லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதில் உள்ள மசாலாலாம் பாஸ்தாவில் இறங்குற வரைக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்மளோட எம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எந்த சாஸும் சேர்க்காமல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.